Hi all, welcome back to our session. So SBI oriented ஒரு சில questions நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமா, அதோடைய கண்டினியூஷனாக இன்னைக்கு எரர் ஸ்பாட்டிங்கில் ஒரு செட் ஆஃப் 10 questions வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In order to streamline the movement of vehicles during the festival, traffic police have chalked out diversion plans. ஸோ எப்பயுமே எரர் ஸ்பாட்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ கொடுத்துருக்குற கொஸ்டினை டீகோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஒரு சில பேசிக் கிராமர் ரூல்ஸ் தெரிஞ்சாலும் நமக்கு என்ன பண்ணிடலாம், ஆன்சர் வந்து போட்டுடலாம். ஸோ இன் ஆர்டர் டூ ஸ்ட்ரீம்லைன், ஸோ டூவை ஃபாலோ பண்ணி எனக்கு V1 கொடுத்துருக்காங்க, கரெக்டாக இருக்குது. தி மூவ்மெண்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ், வாகனங்கள் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதுவுமே கரெக்டாக இருக்குது. எப்போனா ஃபெஸ்டிவல் டைமில். ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைமை இண்டிகேட் பண்ணுறப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறப்போ டூரிங் கொடுத்துருக்காங்க, அதுவுமே கரெக்டாக இருக்குது. டிராஃபிக் போலீஸை ஃபாலோ பண்ணி எனக்கு ஹேவ் கொடுத்துருக்காங்க. எதனால? போலீஸ் அப்படிங்கிறது எனக்கு ஆல்வேஸ் ப்ளூரல் நவுன், அதை ஃபாலோ பண்ணி எனக்கு ஹேவ் வரணும், அதுவுமே கரெக்டாக இருக்குது. ஹேவை ஃபாலோ பண்ணி V3 கொடுத்துருக்காங்க, பர்ஃபெக்ட்லி கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த கொஸ்டினில் எனக்கு நோ எரர். புரிஞ்சதா எப்படி டீகோட் பண்ணி பார்க்கணும்னு? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் தி யூனியன் பட்ஜெட் ஆஃப் 2002 to 2003, much of the problems related to human development have not been properly addressed. ஸோ யூனியன் பட்ஜெட் பீரியட்ல அப்படின்னு சொல்லி இந்த பீரியடை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த யூனியன் பட்ஜெட் ஆஃப் 2002 to 2003 இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு எரரும் இல்லை. அடுத்து பாருங்க, மச் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ், ஓகே, ரிலேட்டட் டு எது சம்மந்தப்பட்டது அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட்டை சம்மந்தப்பட்டது. அப்போ ரிலேட்டட் டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இது வரைக்கும் கரெக்டாக இருக்கு. ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ப்ளூரல், அதனால எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே ஹேவ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹேவ் பீனை ஃபாலோ பண்ணி எனக்கு V3 கொடுத்துருக்காங்க, அட்ரஸ்ட். ஸோ எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினில் எரர் இருக்கா இல்லையான்னு கேட்டால் எஸ், எரர் இருக்கு. எதை பேஸ் பண்ணி? மச் அண்ட் மெனியை பேஸ் பண்ணி. ஸோ மச் எங்கே யூஸ் பண்ணணும், மெனி எங்கே யூஸ் பண்ணணும்? மச் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதே இது மெனி பார்த்தோம் அப்படின்னா கவுண்டபிள் நவுன்ஸுக்கு யூஸ் பண்ணணும். அப்போ பிரச்சனை அப்படிங்கிறப்போ எத்தனை பிரச்சனை அப்படிங்கிறத நம்மளால எண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல மச் யூஸ் பண்ணியிருக்க கூடாது, என்ன யூஸ் பண்ணியிருக்கணும்? வி ஷுட் யூஸ் மெனி. மச்சுக்கும் மெனிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மச் வந்து அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும், மெனி வந்து கவுண்டபிள் நவுன்ஸுக்கு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்து தேர்ட் கொஸ்டின். இட் வாஸ் அப்பேரண்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இதில் வந்து ஒரு கிராமர் ரூல் இருக்குது, கோல்டன் ரூல்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா அப்பேரண்ட்டை ஃபாலோ பண்ணி எப்பயுமே என்ன தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டூ தான் யூஸ் பண்ணணும். அப்பேரண்ட் அப்படிங்கிற ஒரு வெர்பை ஃபாலோ பண்ணி எனக்கு எப்பயுமே என்ன ப்ரிப்போசிஷன் வரும்? டூ தான் வரும், ஃபார் வராது. ஓகேவா? ஸோ வாசிச்ச உடனே என்ன பண்ணியாச்சு, எரரை வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்து பாருங்க, வாட் எவர் பி தி ஒர்க் தட் விச் யூ அண்டர்டேக் புட் யுவர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ் இன் இட். ஸோ என்ன வேலை எடுக்கிறியோ என்ன பண்ண, நல்ல எஃபர்ட்டை போடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எரர் இருக்கா இல்லையா? எஸ், கண்டிப்பாக எரர் இருக்கு. என்ன எரர்? that which, whatever be the work that which you undertake. thatமே எனக்கு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான், whichமே எனக்கு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான். ஸோ ரெண்டு ரிலேட்டிவ் ப்ரொனவுனையும் எதுக்கு நான் ஒரே சென்டென்ஸில் யூஸ் பண்ண போகிறேன்? ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு which இந்த இடத்துல தேவையில்லை, thatன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனே எனக்கு போதுமானது. ரிடண்டன்சி எரர். ஓகேவா? ரிடண்டன்சி எரர். அடுத்து பாருங்க, he has been working on the problem from a long time but is still not able to solve it. he has been working, இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் கொடுத்துருக்காங்க. எஸ், பர்ஃபெக்ட்லி கரெக்டாக இருக்குது. எதில் அப்படின்னா ப்ராப்ளத்தில் அப்படிங்கிறப்போ ஒர்க்கிங் ஆன் த ப்ராப்ளம், அதுவுமே எனக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்க, ஃப்ரம் அ லாங் டைம். அப்போது ஒரு பீரியட் ஆஃப் டைமை வந்து நம்ம சொல்கிறப்போ ஃபார் சம் டைம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுமே ஒழிய ஃப்ரம்னு சொல்ல மாட்டோம். he has been working on the problem for a long time. ஓகேவா? ஒரு டைம் இண்டிகேட் பண்ணுறப்போ நம்ம ஃபார் தான் யூஸ் பண்ணணும், ஃப்ரம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ எனக்கு இந்த இடத்துல எரர் இருக்கு. அடுத்து பாருங்க, the causal relationship between banks and big companies can be end only when there is real competition in the sector. ஸோ சம்திங் த காசல் ரிலேஷன்ஷிப் எதுக்கு இடையில அப்படின்னா ரெண்டு பேருக்கு இடையில அப்படிங்கிறப்போ பிட்வீன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, கரெக்டாக இருக்குது. எதுக்கும் பேங்க்ஸுக்கும் பிக் கம்பெனிஸ்க்கும். கேனை ஃபாலோ பண்ணி, கேன் அப்படிங்கிறது எனக்கு மாடல் வெர்ப், அதை ஃபாலோ பண்ணி எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பி அப்படிங்கிற எனக்கு பி வெர்ப் கொடுத்துருக்காங்க, பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். பட் பியை ஃபாலோ பண்ணி எனக்கு எப்பயுமே என்ன யூஸ் பண்ணணும்? V3 தான் யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே எண்டு கொடுத்தது தப்பு, என்ன கொடுத்துருக்கணும்? எண்டட். ஓகேவா? இவ்வளோதான். அதாவது மாடல் வெர்பை ஃபாலோ பண்ணி எனக்கு பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப், அதாவது V1 தான் வரணும். இன்கேஸ் பி இருந்துச்சு அப்படின்னா பியை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வெர்பு வந்து எனக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கணும், V3 ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணணும்.
அடுத்து பாருங்க, with inflation at 11%, companies need to come up with innovative ways to get customers to buy its goods அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. With inflation at 11%, with inflation at 11%, எரர் இருக்கா? இன்ஃப்ளேஷன்ல வந்து 11% இருக்கிறப்போ, ஸோ கரெக்டாக இருக்கு. கம்பெனிஸ் நீட் டு கம் அப் வித் இன்னோவேட்டிவ் வேஸ் டு கெட் கஸ்டமர்ஸ். கம்பெனிஸ் அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல ப்ளூரல் நவுன், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீட் டூவை ஃபாலோ பண்ணி எனக்கு V1 கொடுத்துருக்காங்க, கரெக்டாக இருக்குது. எதோட வரணும் அப்படின்னா இன்னோவேட்டிவ் ஐடியாஸோட உடன் அப்படிங்கிறப்போ வித் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, கரெக்டாக இருக்குது. எதுக்காக அப்படின்னா வாங்குவதற்காக, அந்த இக்காக அப்படிங்கிறப்போ இக்கு அப்படிங்கிறப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம்? டூ யூஸ் பண்ணியிருக்கிறோம். டூவை ஃபாலோ பண்ணி V1 அகெயின் கொடுத்துருக்காங்க, ஓகே. கஸ்டமர்ஸ் டு பை இட்ஸ் குட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல யார் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அகெயின் கம்பெனிஸ் அப்படிங்கிறது எனக்கு ப்ளூரல். அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்கணும்? தயர். ப்ரனவுன் எரர் இருக்குது, ஓகேவா? ஸோ கம்பெனிஸ் அப்படிங்கிறது எனக்கு ப்ளூரல். அப்போ அதை ஃபாலோ பண்ணி எனக்கு என்ன யூஸ் பண்ணணும்? ப்ளூரல் ப்ரனவுன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ தயர் யூஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஆர்கனைசேஷன்ஸ் நீட் டு இம்ப்ரூவ் தயர் வே அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஆர்கனைசேஷன்ஸ் need to ஏதோ ஒரு விஷயம், ஓகேவா? ஸோ ஒர்க் ஆன் தயர் இம்ப்ரூவ்மெண்ட், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தயர் அப்படிங்கிறது இந்த ஆர்கனைசேஷன் தான் இண்டிகேட் பண்ணுது. இது ப்ளூரல் அப்படிங்கிறதுனால நம்ம தயர் தான் யூஸ் பண்ணணும். அதே ரூல் தான் இங்கேயும். கம்பெனிஸ் அப்படிங்கிறது எனக்கு ப்ளூரல் அப்படிங்கிறதுனால இட்ஸ் யூஸ் பண்ணியிருக்க கூடாது, தயர் தான் யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். அடுத்து பாருங்க, although the brilliant writer and lying pessimism prevails in all her நாவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, சரி, ஓகே. ஸோ ஆல்தோ இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃபாலோ பண்ணி எனக்கு என்ன வந்திருக்கலாம்? 8 கொடுத்துருந்துருக்கலாம், இல்லைன்னா எதுவுமே இல்லாமல் கூட இருக்கலாம், பட் வரக்கூடாது, ஓகேவா? இது ஒரு ரூலு. அடுத்து பாருங்க, ஆல்தோ தி பிரில்லியன்ட் ரைட்டர் அண்ட் லையிங் பெசிமிசம். ஸோ ஆன் அப்படிங்கிற ஆர்டிக்கிள் எப்போ யூஸ் பண்ணுவோம்? வவ்வல் சவுண்டுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணுவோம். பட் லைனுக்கு முன்னாடி ஆன் வரலாமா? வரக்கூடாது. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஆர்டிக்கிள் எரர், and lying கிடையாது, a lying. So அடுத்து பாருங்க, given the current market conditions, it is better for us to invest in the infrastructure sector. So given the current market conditions, it is better for us to invest in the infrastructure sector. So இந்த market conditions பார்க்குறப்போ எப்படி நீ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லது. ஸோ பண்ணால் நல்லது அப்படிங்கிறப்போ இன்னும் பண்ணலைல்ல அப்படிங்கிறப்ப என்ன யூஸ் பண்ணணும்? ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபியூச்சர் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இட் வில் பெட்டர், புரிஞ்சுச்சா? இட் வில் பி பெட்டர் ஃபார் அஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம். இட் வில் பி பெட்டர் ஃபார் அஸ் டு இன்வெஸ்ட் இன் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர். ஒய்? பிகாஸ் இது வந்து ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷனை தான் இண்டிகேட் பண்ணுதே ஒழிய ப்ரெசென்ட்டை பற்றி எதுவுமே பேசலை. ஸோ இந்த இடத்துல ஃபியூச்சர் டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கணும், ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, டென்ஸ் எரர். ஸோ அகெயின் 10th கொஸ்டின் வந்து உங்களோட ஹோம்ஒர்க் கொஸ்டின், ஓகேவா? எப்பயுமே ஏர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறப்போ எப்படி மைண்டில் எடுத்துக்கணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற கொஸ்டினை டீகோட் பண்ணி பாருங்கள். தமிழ் அர்த்தத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி எரர் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அதை ஃபாலோ பண்ணி ஒரு சில கிராமர் ரூல்ஸ், ஒரு 10 கோல்டன் ரூல் தான், அதை மட்டும் பார்த்துட்டாலே போதுமானது, ஓகேவா? ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.